என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 37வது அதிகாரத்தில் 31வது வசனத்தையும், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 51வது அதிகாரத்தில் 7வது வசனத்தையும் ஒன்றிணைத்து வாசித்து பாருங்கள். அந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிறவர்கள், என் வார்த்தையை தங்கள் உள்ளத்தில் பதித்திருக்கிறவர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு நிறைய பேர் வேதாகமத்தை தங்கள் கரங்களில் எடுத்துக்கொண்டு போகிறாங்க. ரொம்ப நல்லது, அருமையான ஒரு காரியம். ஆனால் வேதாகமம் கைகளில் மாத்திரம் இருக்கக்கூடாது, அது உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பல பேருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை எப்படி காணப்படுகிறது தெரியுமா? இந்த வார்த்தையும் கூட இருந்தால் எனக்கு பாதுகாப்பு இருக்கும், அதனால தான் பைபிள் எடுத்துக்கிட்டே போகிறேன். அப்படிப்பட்ட மனநிலையில் சில பேர் இருப்பாங்க. இன்னும் சில பேர் தூங்குகிற சமயத்தில் தான் பக்கத்தில் பைபிளை வைத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா எந்த காற்று கருப்பும் வரக்கூடாது, எந்த கெட்ட கனவும் வரக்கூடாது. இப்படிப்பட்ட மனப்பான்மையில் வேதாகமத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அது ஒரு மந்திர புத்தகமாக பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? மகனே மகளே, உன் வேதாகமத்தை நீ சுமந்து கொண்டு போகிற நல்லது, ஆனால் அது கைகளில் மாத்திரம் இருக்கக்கூடாது, அது உன் இருதயத்தில் இருக்கணும்னு சொல்கிறார். இருதயத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் இதை சுட்டி காட்டுகிறார். என் வார்த்தையை வாசிப்பதும் தியானிப்பதும் மாத்திரமல்ல, அதன்படி செய்தல் என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் வேதத்தை இருதயத்தில் பதித்தவர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, கர்த்தருடைய வார்த்தையை எல்லா சமயத்திலும் வாசியுங்கள், தியானியுங்கள். போகிற எல்லா பக்கத்திலும் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு போங்கள். ஆனால் அது வெளியில் மாத்திரம் இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றரை கலந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற உத்தம ஜனமாய் கர்த்தரை பின்பற்றி வாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.